ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والرضوان من الله أكبر. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: ورض بما قسم الله لك تكن أغنى الناس. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் உன்னதமான பேரருள், படைத்தவன் நம்மையெல்லாம் அமைதியான ஒரு சூழலில் வாழ வேண்டும் என்றே அவன் திட்டமிடுகிறான். வாழ்க்கையின் எந்த ஒரு தளமும் நம்முடைய அமைதிக்கு பங்கமளிக்க கூடாது என்பது ரப்புல் ஆலமீனுடைய இலக்கு. நாம் இன்றைக்கு விரும்புவதும் அதுதான். ஒரு அமைதியான வாழ்க்கை தேவை. 1000 சூழலுக்கிடையே வாழ்கிறோம். குடும்பம், பொருளாதாரம், தொழில் வட்டம், சமூகம், இதை தாண்டி உலகளாவிய பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் மத்தியில் ஒரு அமைதி எங்காவது கிடைக்குமா, நிம்மதி எங்கேயாவது அனுபவிக்க முடியுமா என்ற எதிர்பார்ப்பில் எந்த ஒரு மனிதனும், அவன் மேல்மட்டத்திலிருந்து கீழ் வரையிலும், நாட்டை ஆள்பவர்களிலிருந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் வரையிலும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இல்லை. நான் இங்கே தெளிவாக சொல்வேன், இதே எதிர்பார்ப்பு என் ரப்பும் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வும் நிம்மதியாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், ஆர்ப்பாட்டங்களை தாண்டி வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது எதன் வழியே கிடைக்கும்? எதன் வழியே அதை இழக்கிறோம்? உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். இங்கே ஒன்றை நான் இந்த வார்த்தைக்குள்ளே நான் பதித்திருக்கிறேன். நிம்மதியும் அமைதியும் காணாமல் போயிருப்பதற்கு என் ரப்பு காரணம் அல்ல. நிம்மதியும் அமைதியையும் நாம் இழந்திருப்பதற்கு அல்லாஹு அல்ல காரணம். நாம் இழக்கிறோம். எதை கொண்டு பெற முடியும் என்று சொன்னானோ
அதற்குள் நான் போகவில்லை என்று இருக்கலாம். எதனால் நிம்மதி இழக்கும் என்றானோ அதிலே நாம் கால் வைத்திருக்கலாம். எதற்குள்ளால் வந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று என் ரப்பு சொன்னானோ அதற்குள்ளால் நான் போகாமல் இருக்கலாம். இல்லை, எதனால் நிம்மதி இழக்கும் என்றானோ அதற்குள்ளால் நான் பாதம் பதித்திருக்கலாம். ஆக 2 வழிகளில் நிம்மதியை நான் இழக்கிறேன். எப்படி என் ரப்பை நான் குறை சொல்வது? அவன் மீது எப்படி அதிருப்திப்படுவது? அவன் மகத்தானவன், மாண்புக்குரியவன். ஒவ்வொரு மனிதன் உயர வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என் தாயை விட என் ரப்பே அதிகமான ஆசை உடையவன். நான் வளர வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தையை விட என் ரப்புக்கு இருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக வேண்டும் என்ற சிந்தனையில் நான் இருப்பதை விட, என் குடும்பம் இருப்பதை விட, எனக்கு தோள் கொடுக்கிற நண்பர்களை விட 1000 மடங்கு என் மகிழ்ச்சியில் என் ரப்புக்கு ஆசை இருக்கிறது. அல்லாஹுவை குறித்து நாம் அழகாக அறியவில்லை என்பது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் எத்தனையோ வழிகளில் நம்முடைய சந்தோஷங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது சம்பாதிப்பது மட்டும் இல்லை. வாழ்க்கை என்பது குடும்பத்தை கொண்டு வாழ்வது மாத்திரமல்ல. வாழ்க்கை என்பது என் மனது போகும் போக்கில் நான் என்னை அமைத்துக் கொள்வது மாத்திரமல்ல. பொருளாதாரம் இருக்கிறது, தொழில் வட்டம் இருக்கிறது, மேல்தரத்தில் நான் இருக்கிற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது, பதவிகளும் பட்டங்களும் 1000 முறை என்னை முத்தமிட்டு இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற சூழல்களால் நான் மதிக்கப்படுகிறேன். அது மாத்திரமல்ல வாழ்க்கை. அத்தனையையும் தாண்டி நான் உள்ளத்தால் அமைதியாக இருக்கிறேன். அதுதான் நிஜமான வாழ்க்கை. 1000 பதவி உள்ளவர்களுக்குள்ளே மனம் அமைதி இல்லை. வரவேற்புகளும் மகத்துவமும் பதவிகளும் பொருளாதாரமும் அவர்களை மேலே தூக்கி வைத்திருக்கிறது. அவர்கள் இரவில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள். அது வாழ்க்கையா என்று கேட்கிறேன். நான் நிம்மதியாக வாழ்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற பின்னால் மாநபி அவர்கள் இதா நாம நஃபஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், தூங்கினால் குரட்டை இடுவார்கள். மக்காவை வெற்றி கண்ட பின்னால், உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இஸ்லாத்தினுடைய வாடை நுகர்ந்த பின்னால், இஸ்லாம் ஜொலித்த பின்னால், சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறார்கள் என்றால் தூங்குவார்கள், தூங்குவார்கள் என்றால் குரட்டை இடுவார்கள். ஏன் என்று கேட்டபோது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், பெருமானாருக்கு கொஞ்சம் சதை போட்டது. ஏன் என்று கேட்டபோது சந்தோஷம் என்றார்கள். என்ன சந்தோஷம்? மொத்த வாழ்க்கையிலும் அவர்கள் நிம்மதி பெற்றார்கள் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நிம்மதி கிடைத்தால் உறக்கம் வரும். நிம்மதி கிடைத்தால் என் தூக்கமும் சுகம், என் விழிப்பும் சுகம். அந்த நிம்மதி எப்போது கிடைக்கிறது, எப்போது இழக்கிறோம்? ரொம்ப சொற்பமான நேரம். ஆனாலும் காலத்தின் கட்டாயம் நான் பதிவு செய்தாக வேண்டும். எல்லா வாய்ப்பையும் பெற்ற பல பேர் குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் இழந்திருப்பது, அது என் வாழ்க்கையின் இலக்கணத்தையே நான் இழந்திருக்கிறேன். என் வாழ்க்கையின் இலக்கணத்தை இழந்திருக்கிறேன். அருமையான தந்தை, பாசம் காட்டும் தாய், என்னை என்றைக்கும் நினைக்கிற மனைவி, நான் மங்களமாக மகிழ்கிற என் பிள்ளைகள் எல்லாம் என் கண் முன்னால். என்னை வார்த்தெடுத்த தாய் இருக்கிறாள், என்னை தூக்கி சுமந்த தந்தை இருக்கிறார், என்னை அரவணைக்கிற மனைவி இருக்கிறாள், நான் பார்த்து மகிழ்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் என் உள்ளம் எங்கோ பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. இது வாழ்க்கை இல்லை, இது சரியான இலக்கும் அல்ல. இதை என் ரப்பு விரும்பவும் இல்லை. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நான் வாழ்வதற்கு வருவதற்கு அல்லாஹ் அவர்களை நபியாக அனுப்பல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் தொழுகையில் எங்கே கெட்டணும், எங்கே குனியணும், எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும் என்பதற்கு மட்டும் அந்த வழிகாட்டியா இல்லை. மிகப்பெரிய உயர்வான இலக்கோடு வந்திருக்கிறார்கள். ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஒவ்வொரு தனி மனிதனின் நிம்மதியும் பெருமானாரின் இலக்கு. நான் அருளாளன் என்கிறார்கள், அன்பாளன் என்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து சொன்னார், நான் ராத்திரி தூங்க போயிட்டு தூக்கம் இல்லைன்னார். ராத்திரி தூக்கம் எனக்கு போயிட்டுன்னார். கவலைப்பட்டாங்க காரூணிய சீலர். ராத்திரி தூக்கம் போயிட்டா? என்னப்பா சொல்கிற?
தூக்கம் உடல் ஆரோக்கியம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒஜால்னா நௌமக்கும் சுபாதா, உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கத்தை கொடுத்தோம். இன்னைக்கு நார்வே உலகத்தினுடைய அந்த பாகத்தை நீங்கள் பார்த்தால் அந்த மக்கள் நல்லா உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் தூக்கம் குறைவு. பகல் 21 மணி நேரம், நார்வே நாட்டில் பகல் 21 மணி நேரம், இரவு 3 மணி நேரம். ராத்திரி தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பகலில் தூங்குனாலும் இரவு தூக்கத்துக்கு சமமான தூக்கம் கிடையாது. ஒஜால்னல் லைல லிபாசாங்கிறான், இரவு அவ்வளவு அமைதியாக்கினோங்கிறான். நீ படுப்பதற்கு போதுவாக ஆக்கினோம், உன் விரிப்பாகவே இரவை ஆக்கினோம் என்கிறான் அல்லாஹ். ராத்திரி தூக்கம் இழப்பதை விட சோதனை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நிறைவான ஞாமத்தை எல்லா இடத்திலும் நசீபாக்கி தருவானா. அவன் கொடுத்தாதான் தூங்க முடியும், நான் நினச்சா தூங்க முடியாது. அவன் விரும்பினாதான் எழுந்திருக்க முடியும், நான் அலாரம் வச்சதுனால மட்டும் எழுந்திருக்க முடியாது. என்னை உறங்க வைப்பவனும் விழிக்க வைப்பவனும் அவனே. இதை யாரும் மறுக்க முடியுமா? இல்லை. எத்தனை அலாரம் அடித்தாலும் நம்ம அந்த அலாரத்தில் ஓங்கி ஒரு அடி அடிப்போம், அது அமைதியாகிடும், நம்ம தூங்கிடுவோம். எழுந்திரிச்சு பார்த்தா சஹர் நேரம் முடிஞ்சிடும். எத்தனை சஹரில் விழிக்காமல் உறங்கி அலாரம் தோத்து போய்விட்டது என்று சொன்ன நண்பர்கள் எனக்கு முன்னால் காட்சி அளிக்கிறார்கள். நார்வே 21 மணி நேரம் பகல், 3 மணி நேரம் இரவு, நல்ல உழைக்கிறார்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் உடல்வில் சோர்வு காணப்படுகிறது என்று உலக அளவில் அவர்கள் குறித்து எழுதப்படும். என்ன தூக்கம் குறைவுங்கிறதுனால. சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வந்தவர் சொன்னார், மா நிம்து லைலா யா ரசூலல்லாஹ், ராத்திரி தூக்கம் போயிட்டு தூங்கல. என்னப்பான்னு கேட்டாங்க. தேல் கடிச்சிட்டுனாங்க. அடாடாடா, என்ன காரியம் செய்தப்பா? ராத்திரி படுக்கும்போது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு வார்த்தையை பாதுகாப்பாக ஆக்கிட்டு நீ படுத்திருந்தா தேல் என்னப்பா, எந்த விஷச்சந்து ஒன்று பாதிக்காதுன்னாங்க. ரஹ்மத் அவங்க அன்பாளர். நான் பிறந்த ஊருக்கும் அவர்கள்தான் நபி, அவர்கள்தான் அருளாளர், என் மீது அன்பு காட்டுபவர்கள். எங்கோ ஒரு தனி மனிதரின் உறக்கம் போனது என்பதற்கு இனி உன் உறக்கம் போகக்கூடாது என்று மாத்திரம் சொல்லவில்லை. உலகத்தில் எந்த மனிதனும் விஷச்சந்துகளால் பாதிக்கப்படக்கூடாது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த உயிரினங்களின் அத்தனை தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அது விலங்கு மாத்திரமல்ல, விஷச்சந்து மாத்திரமல்ல, விஷம் போல் என்னிடத்தில் பழகுகிறவர்களின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். முன்னால் சிரித்து பின்னால் பழிவாங்க துடிப்பவர்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை ராத்திரி ஓதிக்கப்பா, விடிகிற வரைக்கும் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. விடிஞ்ச போது ஓதிக்கொள், பொழுது அடைகிற வரைக்கும் ஒருத்தர் ஒன்றும் பாதிக்க முடியாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் நிம்மதியாக வாழ வேண்டும், என் நிம்மதியை எது கெடுத்தாலும் அதிலிருந்து நான் விலக வேண்டும். அந்த நிம்மதி கிடைக்கிற வழிகளில் 1000 சொல்வார்கள் அகிலத்தின் அருட்கொடை. நான் இங்கே சொல்கிறேன், நான் பெற்ற பிள்ளைகளும் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களும் இருந்தும் நான் நிம்மதி காணாக்குகிறேன் என்றால் காரணம் அறிந்தால் அல்லாஹ் சரியாக்குவான். அதில் முதல் விஷயம் எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்பு ரொம்ப டேஞ்சர். எதிர்பார்ப்புங்கிறது அதை விட கஷ்டம் ஒன்றும் இல்லை. அது கொடுக்கிற பாதிப்பை விட பெரிய பாதிப்பு வேறு எதுவும் கொடுத்துட முடியாது. அதற்கு பின்னால் நான் இழப்பது சொத்துக்களை அல்ல, சொத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாத நிம்மதியை இழக்குகிறேன். எதிர்பார்ப்பு எல்லா வட்டத்துக்குள்ளாலும், நண்பர்களின் வட்டத்துக்குள்ளால் எனக்கு சில எதிர்பார்ப்புகள், என் குடும்பத்தில் சில எதிர்பார்ப்புகள், சமூகத்தில் சில எதிர்பார்ப்புகள், என் மனைவியிடத்தில் கூட எனக்கு எதிர்பார்ப்புகள், என் பிள்ளைகளிடத்தில் நான் எதிர்பார்க்கிறவைகள். அந்த எதிர்பார்ப்பை முழுக்க எடுக்கச் சொல்கிறார்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டாம் என்கிறார்கள். எனக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்கு சில பேரை நான் நினைத்திருந்தேன். அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்றால் அந்த எதிர்பார்ப்பு வீணாகும் போது அதனால் ஏற்படுகிற அடுத்தடுத்த பாதிப்புகள் நிறைய இருக்கிறது. நேரத்தை பொறுத்து ஞாபகப்படுத்துவேன். என் நண்பன் எனக்கு வாழ்த்து சொல்லலையே, பிறந்த நாளாச்சே, நான் எதிர்பார்க்கிறேன், அது கிடைக்கலங்கிற போது ரொம்ப தவிக்கிறேன்.
என் மனைவி இடத்தில் எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. என் தாயை எதிர்பார்த்தேன், கிடைக்கல. என் தந்தை இடத்தில் எதிர்பார்த்தேன், கிடைக்கவில்லை. என் நண்பர்களின் வட்டத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சேன், ஆனால் என் பிள்ளை அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கல. இந்த எதிர்பார்ப்பெல்லாம் நான் வைத்து கிடைக்காத போது ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனை உன் மனதுக்கு கிடைத்த அமைதியை காணாக்குகிறார்.